அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் உம்ராவுடைய கடமையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக அழகான முறையில் உள்ளத்தில் பதியக்கூடிய அளவில் நாம் தொடராக நினைவுபடுத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 3 விஷயங்களை நினைவுபடுத்தியிருந்தோம். முதலாவது நியத்து வைக்கிறது, எந்த இடத்துல எப்படி நியத்து வைக்கணும் என்ற ஒரு தொகுப்பை வெளியிட்டிருந்தோம். இரண்டாவது உம்ராவுடைய கடமை தவாஃப் செய்கிறது, அந்த தவாஃபை எப்படி செய்யணும் என்ற ஒரு தொகுப்பு கிளிப்பை நாங்கள் வெளியாக்கியிருந்தோம். மூன்றாவது மக்காம் இப்ராஹிம் கிட்ட தொழுவுறது, அது எப்படி என்பதை உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தோம், தெளிவுபடுத்தியிருந்தோம். இப்போ 4வது கடமை சைன்னு சொன்னால் சஃபா மர்வால் என்ன செய்கிறது, நம்ம போகிறது, தொங்கோட்டம் ஓடுறது. சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடுறது. இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா சஃபா மர்வா கிட்ட போயாச்சு. போய் என்ன செய்கிறீங்க, அந்த சஃபான்னு சொல்லக்கூடிய மலையில் அந்த இடத்துல தொங்கோட்டம் சையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நீங்கள் கவனிப்பீங்க, அந்த கோனரில் இருந்து சஃபாவுடைய அந்த கோனரில் இருந்து என்ன செய்வாங்கன்றால் கௌவா பார்த்து கொஞ்ச நேரம் துவா கேட்பாங்க. நபியும் அப்படி கேட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் அப்படி கேட்பாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு சின்ன நேரம் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களோட வழிகாட்டி மூளை சொல்லுவார், இந்த இடத்துல இருந்து நீங்கள் கௌவா பார்த்து துவா கேளுங்கன்னு. நேரடியாக கௌவா பெருசாக விளங்காது. இப்போ நிறைய கட்டிடம் கட்டிட்டாங்க தானே, அதனால் கௌபா பெருசாக விளங்காது, லேசாக விளங்குதோ விளங்கலையோ அந்த கிபுலாவை பார்த்து கௌபாவை பார்த்து என்ன செய்யுங்க, அதை முன்னோக்கி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க, பொதுவாக விளங்கி கொள்ளுங்க. அந்த ஹரத்துடைய எல்லையை பொறுத்தவரை, அந்த சூழலை பொறுத்தவரை எந்த இடத்துல துவா கேட்டாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த இடத்துல துவா கேட்டாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த சிறப்பு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தொங்கோட்டத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த கோணர்லேருந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் உங்களுடைய தேவைகளை, முக்கியமான தேவைகளை ரப்போடு என்ன செய்யுங்க பேசிக்கொள்ளுங்க. கஅபா பார்த்து கிபுலா பார்த்து என்ன செய்யுங்க, அந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க, தொங்கோட்டத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. ஆரம்பிக்கும் பொழுது 2வது அத்தியாயம் 158வது வசனம் குறிச்சிக்கொள்ளுங்க. 2வது அத்தியாயம் 158வது வசனம், அதை நினைவுபடுத்திட்டு அதை அந்த இடத்துல சொல்லிட்டு ஓதிட்டு என்ன செய்கிறது, அந்த சய தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறது. இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ்இதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவ்வஃப பிஹிமா வமன் ததவ்வ ஹைரன் ஃபஇன்னல்லாஹ் ஷாக்கிருன் அலீம். 2வது அத்தியாயம் 158. அதாவது சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளது, அல்லாஹ்வுடைய அடையாளத்தில் உள்ளது. யார் ஹஜ் அல்லது உம்ராவை செய்கின்றாரோ அந்த சஃபா மர்வாவை சுற்றி வருவதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது, அதை சுற்றலாம். யார் நலவை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தனிசிறான் நன்றியுடையவனாக இருக்கின்றான், அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற பொருள் அடங்கிய அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்ய பாடமாய்க்கொள்ளுங்க. உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னால், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஒரு வரி சின்ன வரி தானே, இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ்இதமர அப்படின்னு செய்யுங்க. ஒரு 5-6 தடவை சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்து என்ன செஞ்சுருங்க, பாடமாய்க்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் உம்ரா போகிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்குது, உம்ராவுக்கு போகிறதுக்கு நீங்கள் பிளான் போட்டிங்க, உம்ரா போகிறது 10 நாள் இருக்குது. அப்போ அந்த 10 நாள் இந்த வசனம் நீங்கள் விளையும் கொள்ளுங்க. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு பெரிய புத்தகம் கணக்கில் நீங்கள் துவாக்களை பாடமாக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் தவாஃபில் என்ன பார்த்தோம், தவாஃப் செய்யும்போது ருக்குன் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு என்ன துவா தேவை, ரப்பனா ஆத்தினா தான் தேவை. மற்றதெல்லாம் நீங்கள் வேண்டியது ஓதிக்கொள்ளலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் ஓதிக்கொள்ளலாம். அடுத்தது நீயத்து வைக்கிறது, அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன். அடுத்தது இந்த குர்ஆன் வசனம் 2வது அத்தியாயம் 158. சில ஆளுக்கு என்ன செய்யண்டா 4-5 புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சில நேரம் நாங்கள் அங்கே பார்ப்போம், அதை திருப்பி பார்க்குறதுலையே அவங்க சில நேரங்களில் மிஸ் ஆகி விட்ருவாங்க. அப்போ அதில் போட்டிருக்கும் திரும்புகிற பக்கமெல்லாம் துவா எழுதி வச்சுருப்பாங்க. அதனால் தான் நினைவுபடுத்தியிருந்தேன், நபி அவர்கள் எப்படி செய்தார்கள், எப்படி செய்யும்படி எங்களை வழிகாட்டினார்கள், என்னென்ன இடத்துல எந்தெந்த துவாக்கள், அதுதான் எங்களுக்கு டாக்கட், அதான் எங்களுக்கு குறிக்கோளாக இருக்கணும். மற்ற துவாக்களை ஓதி நபியவங்க சொன்ன துவாக்களை மறந்துடக்கூடாது, நபியவங்க செஞ்சு காட்டுன்னு மறந்துடக்கூடாது. அப்போ அதனால் நீங்கள் பெருசாக அழட்டிக்கொள்ள தேவையில்லை. அப்படி புத்தகம் இருந்தால் வீட்டிலே படிச்சுக்கொள்ளுங்க, அதை படித்து வாசித்துக்கொள்ளுங்க, அது வேறு விஷயம். இந்த உம்ராவுடைய விஷயம்
லேசானது தான், அது சிம்பிளான விஷயம்தான். நீங்கள் கஷ்டத்துக்கு ஆளாக தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, சஃபாவாக ஆரம்பிக்க போகிறீங்க, சஃபாவை சைய ஆரம்பிக்க போகிறீங்க, சஃபா மர்வா எல்லாம் ஓட போகிறீங்க. இப்போ முதலாவது துவா கேட்டுட்டீங்க, ரெண்டாவது என்ன செய்ய, இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லான்னு சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை ஓதிட்டீங்க. இப்போ நீங்கள் சஃபாவில் போகிறீங்க. சஃபா மலைண்டோன்னா பெருசாக சில ஆளுக்கு யோசிப்பாங்க, அப்படி மலையா எப்படிரா இருக்கும், ஓடும்போது வலிக்கு விழுந்துருவோமா, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களோட யோசனையெல்லாம் அந்த பக்கம் தேவையில்லை. அவங்க அப்படியே அதெல்லாம் உடச்சி என்ன செஞ்சுக்கிறாங்க, டைல்ஸ் பிடிச்சி ஏசியாக எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் லேசாக நடந்து போகிற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த பாதுகாப்பாக இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் போகும்படி வழிகாட்டிக்கிறாங்க, நாங்கள் போகணும். இப்போ நீங்கள் சஃபாவில் சை போகிறீங்க. அப்படி சையில் போகிற நேரத்தில் நபி அவங்க கலிமாவை சொல்லி தந்திருக்கிறாங்க. சில வார்த்தைகள் உங்களுக்கு பாடமானது தான், அவ்வளோ கஷ்டம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இது எல்லாருக்கும் பாடம், இது எல்லாருக்கும் பாடம். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில் மதரசாவுக்கு போகிற நேரத்தில் 4ஆம் களிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு அப்படின்னு நினச்சி பாடமாக்கிட்டோம், சின்ன பிள்ளைய பாடமாக்கிட்டோம். அதனால் எல்லாருக்கும் நல்ல பாடமாக இருக்கும். அப்போ அது கதீர் வரைக்கும் எல்லாருக்கும் பாடம். அடுத்ததாக ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் பாடமாக்கணும். எப்படி, கதீர் வந்த பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, அன்ஜஸ வஅதா, அன்ஜஸ வஅதா, வனஸர அப்தா, வனஸர அப்தா, வஹஸமல் அஹ்ஸாப வஹதா. அப்படி எதை பாடமாக்கன்னு சொன்னால் அன்ஜஸ வஅதா, அன்ஜஸ வஅதா ஒரு 5 டைம்ஸ் சொல்லி பாருங்க. அன்ஜஸ வஅதா, அன்ஜஸ வஅதா, வனஸ்வர அப்தா, வனஸ்வர அப்தா, வனஸ்வர அப்தா, வஹஸமல் அஹ்ஸாப வஹதா. இப்போ அப்படியே வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா அன்ஜஸ வஅதா வனஸ்வர அப்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா. லேசாக வந்துடும். இதுதான் தேவை. இதை நீங்கள் உம்ரா செய்கிறதுக்கு போக முன்னாலே, ஹஜ்ஜி செய்கிறதுக்கு போக முன்னாலே பாடமாக்கிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான செலவழிக்கிறோம் தானே. அப்போ நீங்கள் இதை பாடமாக்கிட்டீங்க என்றால் அந்த இடத்துல மௌலவி சொல்லித்தந்தாலும் சொல்லித்தராவிட்டாலும் நீங்களே சொல்லிக்கிட்டு அப்படியே ரவுண்டில் வரலாம். அதுவும் 7 சுத்தான், சஃபா மர்வாவும் 7 சுத்தான். சில ஆளுக்கு வேறு வேறு துவாக்களை தல்பியாக்களை சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இதுதான் சுன்னா, இந்த களிமாவை சொல்வது தான் சுன்னா. இதைத்தான் திரும்ப 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 7 ரவுண்டுக்கும் 7 சுத்துக்கு என்ன செய்யணும், இதே தான் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே அப்படியே சைலா வர வேண்டும் என்பதை முதலாவது பதிஞ்சு கொள்ளுங்க. இதில் ஆண்கள் விளையும் கொள்ளுங்க. இப்போ ஆண்கள் அப்படி நீங்கள் போகிற நேரத்தில் சை செய்கிற நேரத்தில் அதாவது ஒரு பச்சை லைட் போட்டிருப்பாங்க. சஃபா பக்கமும் மர்வா பக்கமும் ஒரு சின்ன தூரம், ஒரு 50 மீட்டர் கிட்டத்தட்ட சின்ன தூரம். அப்போ அந்த இடத்துல ஆண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 2 தோல் புஜமும், இந்த 2 தோல் புஜம் குலுங்கக்கூடிய அளவுக்கு லேசாக ஓடும். சில ஆளுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க அந்த விளையாட்டு. அதாவது சில ஆளுக்கு அந்த சையை விளையாட்டை எடுத்துட்டாங்க. நீங்கள் அங்கே பார்ப்பீங்க வேகமாக போகிறது, பறந்து போகிறது. அதாவது இந்த இங்கேருந்து போகிற நேரத்தில் அது உணர்வுகள், அதோடைய தக்குவா, இறையச்சம், பயபக்தி அதெல்லாம் விளங்குதில்லை. போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிமுடைய மனைவி ஓடுனாங்க. அப்போ அதை எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி தான் நடந்து கொள்ளணும், அந்த ஒழுங்குமுறையில் பேணணும். சும்மா அப்படி விளையாடுறது, கூத்தடிக்கிறது, சிரிக்கிறது, அப்படி ஒரு வீணான இடமாக அதை நீங்கள் அது புண்ணியமான இடம், உச்சக்கட்டமான புனிதமான இடங்கள் அதெல்லாம், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் அதெல்லாம். ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக அந்த இடத்துல ஒவ்வொரு எட்டுக்களும் இறையச்சத்தோடு பயபக்தியோடு அப்படியே போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ அந்த பச்சை லைட்டு கிட்ட என்ன செய்யுங்க, கொஞ்சம் இந்த தோல்புஜம் குழுங்குற அளவுக்கு லேசாக போங்க. உங்களோட பெண்கள் வீட்டாளுக்கு வந்திருப்பாங்க, மனைவி வந்திருப்பாங்க, உம்மா வந்திருப்பாங்க, உங்களோட சகோதரிகள் வந்திருப்பாங்க, அல்லது உங்களோட வந்த டீமில் பெண்கள் வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே போய் ஆண்கள் அந்த எல்லையை தாண்டின அந்த பச்சை லைட்டு முடிஞ்ச உடனே என்ன செய்யுங்க, அப்படியே நின்றுக்கிட்டு இருங்க. அவங்க சேர்ந்துருவாங்க, மீது சேருவாங்க. இப்போ இங்கே சஃபா மர்வான்னு சொன்ன உதாரணத்துக்கு இங்கேருந்து என்ன செய்யுங்க, அப்படியே நீங்கள் போகிறீங்க. இங்கேருந்து அந்த மர்வா தொங்கலுக்கு போகிறது ஒரு ரவுண்டு, திருப்பி அப்படியே ஒரு யூடேன் மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு வளைவு இருக்குது. வளைஞ்சு என்ன செய்றீங்க, அங்கேருந்து திருப்பி அது மர்வாலேருந்து அப்படியே வாரீங்க. அதே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டே வாரீங்க. என்ன செய்கிறீங்க, அங்கேயும் பச்சை லைட் இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் என்ன செய்றீங்க, இந்த தோல்புஜம் குழுங்குற அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொள்கிறது.
ரொம்ப வேகமும் இல்லை, ரொம்ப ஸ்லோவும் இல்லை, அப்படியே கொஞ்சம் இந்த தோல்புஜம் குலுங்குற அளவுக்கு அப்படி போய்கொள்றது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறது, மர்வா அந்த சஃபாவுக்கு வந்துட்டீங்க. அப்போ இங்கேருந்து சஃபாலேருந்து மர்வாவுக்கு போனீங்க, யூட்டன் எடுத்து அப்படி ஒரு வளைவு வந்து அந்த மர்வாலேருந்து அப்படி திருப்பி சஃபாவுக்கு வந்துட்டீங்க. அப்போ இங்கேருந்து போகிறது 1, அங்கேருந்து வாரது 2. சில ஆட்கள் பிள்ளையாக விளையும் கொள்வாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் சில நேரங்களில் சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க, பிள்ளையாக விட்டுருவாங்க. இப்படியே ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறது. சஃபாலேருந்து அப்படி வந்து மர்வாவுக்கு வந்து 1ன்னு கணக்கு எடுப்பாங்க. அப்படியே இல்லை, இந்த தொங்கலில் இருந்து இந்த இடத்துல இருந்து அந்த தொங்கல் வர அந்த மூளையை போகிறது 1, அந்த தொங்கலிருந்து இந்த தொங்கலுக்கு வர்றது 2. அப்போ நீங்கள் சஃபாவில் ஆரம்பித்தா அங்கே மர்வாவில் தான் முடியும், 7வது ரவுண்டு. இப்போ இது கிளியராக இருக்கும் உங்களுக்கு. சஃபா சை செய்கிறது எப்படின்னு கேட்டால் நீங்கள் பேசிக்கொள்ளுங்க, மனசுக்குள்ளே சரி பேசிக்கொள்ளுங்க. சஃபா நாங்கள் அதாவது சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த கோணல்லேருந்து கழுவா பார்த்து துவா கேட்கணும். அந்த சையை அந்த தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷஆயிரில்லா என்ற அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிக்கொள்ளணும். நாங்கள் சை செய்கிற நேரத்தில் சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடும் பொழுது லா இலாஹ இல்ல கலிமா சொல்லிக்கொள்ளணும். ஆண்கள் பச்சை லைட்டுக்கிட்ட கொஞ்சம் அந்த தோல்புஜம் குலுங்குற அளவுக்கு போகணும். இப்படி 7 சுற்றணும். அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். இப்போ திரும்பி பாருங்கள். முதலாவது நீயத் வைக்கிறது, 2வது தவாஃப் செய்கிறது, 3வது 2 ரக்காய் தொழுகிறது, 4வது சை செஞ்சிட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட 199% உம்ராவுடைய கடமை முடிச்சிட்டிங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது என்ன என்பதை வந்து அடுத்த தொகுப்பில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நினைவுபடுத்த இருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.